கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமாங்க, இன்றைக்கு உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம், உங்கள் இருதயம் கடினப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்கள் இருதயம் பலவிதமான போராட்டங்கள்னால ரொம்ப ப்ரெஷர் ஆகி ரொம்ப துன்பத்தில் இருக்கலாம், கண்ணீரோட இருக்கலாம், இல்லை கவலையாக இருக்கலாம், ஸ்டபர்ன் ஹார்ட்டடாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இன்றைக்கு தேவன் உங்களுடைய இருதயத்தை அதிசயங்கள்னால நிரப்புகிறார். அது எந்த அதிசயம் வேணா இருக்கலாம், பல நாள் காத்திருந்த காரியமா இருக்கலாம், பல நாளா நீங்க காத்திருந்த சோர்வடைந்த காரியமா கூட இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் இருதயம் அதிசயங்களினால் பூரிக்க போகிறது. நீங்க அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்க. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க முழு இருதயத்தோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிச்சு அவர் இருக பற்றி கொள்ளும் பொழுது கண்டிப்பா நான் சொல்றேங்க, அவர் அதிசயங்கள்னாலும் ஆசீர்வாதங்கள்னாலும் உங்கள் இருதயத்தை நிரப்புவார். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்கள் இன்றைக்கு அதிசயப்பட்டு பூரிப்பீர்கள். God bless you.